வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து தேக்கு மரம் பாலிஷ் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். தேக்கு மரத்துக்கு வந்து பாலிஷ் பண்ணுறோம் அப்படின்னா சில விஷயம் நம்ம கவனிக்கணும். சில பேர் வந்து வாஸ்கால் வைக்கிறப்போ வந்து சேஃப்டி சீலர்னு ஒன்று போடுவாங்க. அது போடுறப்போ வந்து நம்ம பியூ பாலிஷ் பண்ண போகிறோமா இல்லைனா நம்ம வந்து சாதாரண மேனுவல் பாலிஷ் பண்ண போகிறோமா அப்படின்னு முன்கூட்டியே தெரிஞ்சுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேஃப்டி சீலர் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து நம்ம பியூ சீலர் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா அது வந்து பியூ சீலரை தான் அப்ளை பண்ணணும். அதாவது பியூ பாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா பியூ சீலரை ஸ்டார்டிங்லேயே வந்து சேஃப்டி சீலராக மாதிரி அப்ளை பண்ணிடணும். அதே மேனுவல் பாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாதாரண என்சி சீலர் ஸ்டாண்டிங் சீலர் வந்து யூஸ் பண்ணலாம் சேஃப்டி சீலராக. அது யூஸ் பண்ணுறப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அதாவது டீ கூட்டு மரம் அப்படின்னா அதில் வந்து கலர் சேர்ப்பீங்க. டீ கூட்டு கலர் பவுட்ருன்னு ஒன்று இருக்கும், டீ கூட்டு வுட் ஸ்டெய்னர்னு ஒன்று இருக்கும். அது ரெண்டுமே மிக்ஸ் பண்ணக்கூடாது. அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி ப்ராப்ளம் வரும் அப்படின்னு நான் இப்போ சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் பாருங்கள். இதில் வந்து சேஃப்டி சீலர்னு போட்டுக்கிறாங்க. சேஃப்டி சீலர் போகிறப்போ டீ கூட்டு ஸ்டைனர் தேக்கு மரம் தான் இது. ஆனால் தேக்கு மரத்துக்கு வந்து டீ கூட்டு ஸ்டைனரை ஊற்றி சேஃப்டி சீலரை அப்ளை பண்ணிட்டாங்க. அதை தான் வந்து க்ளீன் பண்ணுறோம். டீ கூட்டு ஸ்டைனர் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து மஞ்சளாக வரும். எப்போவுமே டீ கூட்டு மரத்துக்கு வந்து டீ கூட்டு ஸ்டைனரே யூஸ் பண்ணக்கூடாது. சில பேர் வந்து ஏன் யூஸ் பண்ணுறாங்கன்னா தேக்கு மரத்துக்கு வந்து தேக்கு மரம் கலர் தான், அதாவது டீ கூட்டு கலர் தான் சொல்லிட்டு டீ கூட்டு ஸ்டைனர் மிக்ஸ் பண்ணுவீங்க. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா மஞ்சளாக இருக்கும். அது ஒரு நேச்சுரலான கலராகவே தெரியாது, பார்க்குறப்பே தெரியும். இது மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து க்ளீனாக சீவி தேய்ச்சி போட்ட மாதிரி தான் நேச்சுரலான கலர் வரும். அப்படி சீவி தேய்க்கிறப்போ வந்து டபுள் வேலையாயிரும். இது நடக்காமல் இருக்கணும் அப்படின்னா சேஃப்டி சீலர்னு ஒன்று போடுறப்போ எந்த ஒரு கலருமே, அதாவது ஸ்டைனரு கலர் பவுடருமே யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி நேச்சுரலாக சீலர் போடுறீங்க அப்படின்னா மறுபடியும் தேய்ச்சி பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் முன்கூட்டி நம்ம வந்து பியூ பாலிஷ் பண்ண போகிறோமா சாதாரண பாலிஷ் பண்ண போகிறோமா அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம சேஃப்டி சீலர் அப்ளை பண்ணுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் வந்து பியூ பாலிஷ் பண்ண போகிறீங்க அப்படின்னா சாதாரண சீலர் போட்டுட்டீங்க அப்படின்னா மறுபடியும் சீவி தேய்ச்சி எடுக்கிறது டபுள் மடங்கான வேலையாயிரும். அதனால் பேஸ் கோட்லேயே வந்து நம்ம பியூ பாலிஷ்னால் பியூ சீலர் தான் அப்ளை பண்ணணும். இது முக்கியமாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள். வுட் பாலிஷ் பற்றி நிறைய தெரிஞ்சு நின்றவங்க ராயல் வுட் பாலிஷ் ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.